அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ஒரு 20-25 நாட்களாக காணொலிகள் பதிவிட முடியவில்லை. அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட சில காரணங்களுக்காக காணொலிகள் தொடர்ந்து பதிவிட முடியவில்லை. இருப்பினும் மீண்டும் தொடர்ந்து நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது இல்லையா, அதை பற்றி முழுவதுமாக தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. பிறகு தான் நான் போடுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களிடத்தில் சேரும். இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசுகிற ஒரு காணொலியாக நீங்கள் கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னவென்றால், இப்பொழுது சொல்லப்படுகிற தகவல் என்று நாம் தமிழக மக்கள் எந்த இடத்தில் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாம் எங்கே ஏமான்றோம், எந்த இடத்துல நம்ம ஏமாந்தோம் அப்படிங்கிறத பற்றியானது தான் இந்த தேர்தல் அறிக்கை. திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கை அப்படி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்து எப்படி தமிழக மக்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏமாற்றி இருக்கிறது என்பதை பற்றித்தான் முழுவதுமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் ஏமாந்து போயிருக்கிறோம். இவர்கள் நம்மை பாசாங்கு செய்து எப்படி ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யும் போட்டையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பது ஒவ்வொரு முறையும் விளக்கி சொல்லியும் மீண்டும் மீண்டும் மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகர்ந்து அவர்கள் சொல்லுகிற அந்த பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போய் மீண்டும் மீண்டும் நாம் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே வருகிறோம். இனியும் அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கிருந்து இவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து காணொலிகள் பதிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் பதிவிட்டுக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் 30வது வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்பது விவசாயிகள், தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்கிற அந்த உற்பத்தி பொருள் இருக்கிறது இல்லையா, அந்த உற்பத்தி செய்கிற பொருளை இடைத்தரகர்கள் இல்லாமல் முழுவதுமாக அந்த இடைத்தரகர்கள் எடுத்துக்கொள்கிற அந்த கமிஷன் பணம் இல்லாமல் முழுவதுமாக விவசாயிகளுடைய கையில் நாங்கள் சேர்ப்போம் என்று இவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக இன்னும் தமிழகம் முழுவதும் உழவர் சந்தைகளை உருவாக்கி இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் போக்கி வேளாண்மைக்கென்று தனியாக பட்ஜெட் ஒதுக்கி இங்க இருக்கிற வேளாண்மை செய்கிற அந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மிக உயர்நிலைக்கு நாங்கள் உயர்த்துவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து கொண்டு அதன் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை நான் சொல்லவில்லை, திமுக அரசு கொடுத்திருக்கிற தகவல். அந்த அவர்களுடைய அரசு கொடுத்திருக்கிற தகவல் அடிப்படையிலே, அந்த தகவல் அடிப்படையில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது நான் ஏதோ போகிற போக்கில் சொல்லுகிற தகவல் அல்ல. திமுக அரசு சட்டமன்றத்தில் அவர்கள் கொடுத்த அந்த தகவல், திமுக அரசை இன்றைக்கு நிர்வகித்துக் கொண்டிருக்கிற அந்த அரசு அதிகாரிகள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு தகவலாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இவர்கள் சொல்லி இடைத்தரகர்கள் இல்லாமல் நாங்கள் முழுவதுமாக விவசாயிகளுக்கு அனைத்தையும் சென்றடைய செய்து விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக விவசாயிகளாகிய நாங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது அரசிடம் வைக்கிற அந்த கோரிக்கை என்பது என்னவென்றால், அரசு மற்றும் தோட்டக்கலை துறை இருக்கிறது இல்லையா, அந்த துறையின் மூலம் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை, இதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், மீதத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்கிறோம். ஆனால் அந்த அரசு அதை கூட செய்யாமல் ஏறக்குறைய 1,90,000 கோடி விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறது. அப்படி ஒதுக்கி எவ்வளவு 1000 கோடி மக்களாகிய நம் வரி பணத்தை இவர்கள் ஏப்பம் விட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். இது இன்னும் நிறைய சரத்துக்கள், நிறைய வாக்குறுதிகள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை பற்றியான சில விடயங்களை மட்டும் பார்த்து விடுவோம். அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அரசியலும் நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். விவசாயிகள் பெரும்பாலுமாக வைக்கப்படுகிற கோரிக்கை, நாம் ஒரு பயிரை செய்கிறோம், அந்த பயிர் ஒருவேளை மழையின் காரணமாகவோ அல்லது வறட்சியின் காரணமாகவோ புயலின் காரணமாகவோ இல்லை பூச்சி தாக்குதலின், அதாவது அந்த நோய்வாய்ப்படுகிறது இல்லையா, அதன் காரணமாகவோ அந்த பயிர் அழிந்து விட்டால் அந்த பயிருக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் செய்து கொடுங்கள் என்றோம். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏறக்குறைய கடைசி இறுதி ஆண்டு தொடர்ந்து ஒரு 38 லட்சம் விவசாயிகளில் இருந்து 47 லட்சம் விவசாயிகள் வரை வருடம் ஒவ்வொரு வருடமும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற விவசாயிகள், பதிந்த விவசாயிகள் அல்ல, பயன்பெற்ற விவசாயிகளின் எண்ணிக்கை இது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்கிறது. பதவியேற்றவுடன் 2021-22 10 லட்சம் விவசாயிகளை காணோம். 47 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுக் கொண்டிருந்த அந்த நிலையில் அது 35 லட்சம் விவசாயிகளாக குறைகிறது. தற்பொழுது வெறும் 10 லட்சம் விவசாயிகள் மட்டும் பயன்பெற்றிருக்கிறார்கள். வெறும் 10 லட்சம் விவசாயிகள் மட்டும்தான். ஏனென்றால் இந்த அரசு வந்தவுடன் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கிறது இல்லையா, இந்த திட்டத்தில் கொடுக்கப்படுகிற
அதாவது குறுவைகளுக்கு குறுவை செய்கிறோம் இல்லையா, குறுவை சாகுபடி செய்கிறோம் இல்லையா, அந்த நெல் வகைகள், அந்த நெல் வகைகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம் இல்லை என்று விட்டார்கள். கொடுக்கவே இல்லை. இந்த 4 ஆண்டுகளாக கொடுக்கவில்லை. விவசாயிகள் நிறைய போராட்டங்களை செய்து பார்த்தார்கள். பிறகு இந்த விடிய அரசை நோக்கி இவர்களது போராட்டம் செல்லுபடியாகவே இல்லை. அதனால் அதுவும் போய்விட்டது. பல இடங்களில் பயிர் செய்யாத பயிர்களுக்கு காப்பீடு இருக்கிறது. அந்த பகுதிகளில் பயிர் செய்கிற பயிருக்கு காப்பீடு இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு எளிமையாக புரியணும், உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு நான் கோவை மாவட்டத்தை சார்ந்தவன். இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றியமாக கணக்கெடுக்கப்படுகிறது. அப்படி எங்களுடைய ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா வாழை, மஞ்சள், கரும்புக்கு கொடுக்கப்படுகிறது விவசாய காப்பீட்டு திட்டம். அந்த இன்சூரன்ஸ் இருக்கிறது இல்லையா, அந்த பயிர் இன்சூரன்ஸ் அது இருக்கிறது. எங்கள் பகுதி வறட்சி பகுதி. நாங்கள் இங்கே மானாவாரி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். மழை வந்தால் மட்டுமே எங்களுக்கு நாங்கள் வேளாண்மை செய்ய முடியும். அப்படி மானாவாரியாக நாங்கள் மக்காச்சோளம் பயிரிடுகிறோம். தக்காளி, காய்கறி வேளாண்மை மட்டும்தான் எங்களால் பயிரிட முடியும். ஏன்னா அந்த அளவு தான் இங்கே தண்ணீர் இருக்கிறது, நிலத்தடி நீர் இருக்கிறது. இங்கே எங்களுக்கு வாழைக்கும் கரும்பும் மஞ்சளும் நாங்கள் எப்பொழுது பயிரிடப் போகிறோம்? இங்கே அது போன்ற இதே போல நெல் பயிர் விளைகிறோம் இல்லையா, அந்த பகுதியில் காய்கறிகளுக்கு அதிகமாக கொடுப்பது. அந்த பகுதியில் நெல் அதிகமாக விளையக்கூடிய பகுதியில் யார் காய்கறி வேளாண்மை செய்கிறார்கள்? இப்படி ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறதை மாற்றி 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 விவசாயிகளை குழப்பி இன்றைக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறுகிற விவசாயிகளின் எண்ணிக்கை வெறும் 10 லட்சமாக இருக்கிறது. இது 2024-25 கணக்கெடுப்பு படி. ஆனால் அதிமுக அரசு இருந்த பொழுது இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட தொகை 47 லட்சம் விவசாயிகள் இறுதி ஆண்டாக ஏறக்குறைய 580 கோடி ரூபாய் அரசு நிதி கொடுத்தது. அதாவது இதுல காப்பீட்டு தொகையாக கொடுத்தது. எத்தனை லட்சம் விவசாயிகளுக்கு எவ்வளவு 1000 கோடி என்று பார்த்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு 100 கோடி என்று பார்த்துக் கொள்ளுங்கள். பிறகு இன்றைக்கு இவர்கள் 8000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் வெறும் 10 லட்சம் விவசாயிகளுக்கு. இதிலிருந்து தெரிகிறதா எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? இவர்கள் வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு உழவர்கள் எந்த அளவு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். நாம் கேட்பது இவர்களிடத்தில் கருணை அல்ல. நானும் ஒரு உழவன், நானும் வேளாண்மை செய்கிற ஒரு வேளாண்குடியில் பிறந்தவன். நாம் கேட்பது இவர்களிடத்தில் கருணை அல்ல. மாறாக நாம் கேட்பது என்ன? ஒரு அரசு செய்யக்கூடிய சில விடயங்கள். எங்கள் பகுதிகளில் தென்னை அதிகம், தென்னை மரம் அதிகம். பொள்ளாச்சி பகுதிகளில் முழுவதுமாக தென்னை மரம் இருக்கிறது. அந்த தென்னைகளில் இன்றைக்கு ஒரு வைரஸ் தாக்குதல் இருக்கிறது. அந்த வெள்ளை ஈ என்று சொல்லப்படுகிற அதனால் ஏற்படுகிற இழப்பு என்பது மாபெரும் இழப்பு. காரணம் என்னவென்றால் இந்த அந்த ஓலை இருக்கிற இலை இருக்கிறீங்களா, அதன் மேலே அமர்ந்து ஒரு வெள்ளை நிற முட்டைகளை இட்டு விடுகிறது. அந்த பச்சை இலைகள் முழுவதுமாக வெள்ளையாக மாறி அது சூரிய ஒளியை கிரகிக்க முடியாமல், பச்சையம் தயாரிக்க முடியாமல் உற்பத்தி குறைகிறது. ஒரு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? நாங்கள் அந்த தென்னை மரத்துக்கு இழப்பீடு கேட்கவில்லை. மாறாக நாங்கள் இந்த நோய் தாக்குதல் இருக்கிறது இல்லையா, இந்த வைரஸால் தாக்கப்படுகிற இந்த தாக்குதல் இருக்கிறது இல்லையா, இதற்கு ஒரு தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அரசின் மூலமாகவும், விவசாய துறை மூலமாகவும், தோட்டக்கலை துறை மூலமாகவும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்பது இந்த கோரிக்கை தான். இதைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதே டெல்டா மாவட்டங்களில் நெல்லில் வருகிற அந்த குருத்தில் வருகிற அந்த வைரஸ் தாக்குதல், அதனால் எத்தனை விவசாயிகள் நெல் பயிர் போட்டு அதற்கு மருந்து தெளிக்க முடியாமல் நட்டம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போகமும் நட்டமாகி இன்றைக்கு நெல்லே பயிரிடக்கூடாது, இனி பயிரிட்டால் இது மிகப்பெரிய நமக்கு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் என்று. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, அவங்க குழந்தை குட்டியை படிக்க வைக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போகமும் இதே போல ஒரே பிரச்சனையில் தொடர்ந்து இழப்பை சந்தித்தால் ஒரு விவசாயி எந்த அளவு வேதனைப்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள். பார்த்து கொண்டிருக்கிற இந்த நெல் பயிர் விவசாயிகள் உங்களுக்கு புரியும். மஞ்சளில் பிரச்சனை, வாழையில் பிரச்சனை, இங்கே தென்னையில் பிரச்சனை, பந்தல் வேளாண்மையில் பிரச்சனை, எல்லாம் தொடர்ந்து ஒரே வைரஸ் தாக்குதல். இந்த வைரஸ் தாக்குதலால் தான் சிரமப்படுகிறோம். மக்காச்சோளம், அந்த படைப்புழு வருகிறது இல்லையா, அந்த படைப்புழு பிரச்சனை எங்கள் பகுதியில் மக்காச்சோளம் அதிகம். அந்த படைப்புழு பிரச்சனை தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது. அரசு கண்டுக்கவே கிடையாது. ஒரு முறைக்கு இருமுறை அல்ல, பல ஆயிரம் முறை நாங்கள் அரசின் கதவை தட்டிவிட்டோம். இன்றைக்கும் அரசு அது செவிசாய்க்கவே இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செவிசாய்க்கவே இல்லை. வேளாண்மையை விட்டு வெளியேறுகிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. உற்பத்தியில் பார்க்க வேண்டும். இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, எந்த அளவு நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று. தோராயமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். முக்கியமாக சொல்லப்படுகிற நெல்லுக்கு நாங்கள் ஆதார விலையாக இவ்வளவு தருவோம் அவ்வளவு தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அது வேறு, அந்த வாக்குறுதி பிறகு பார்த்துக் கொள்வோம். உற்பத்தி என்கிற அளவில் எவ்வளவு குறைந்திருக்கிறது, எவ்வளவு மெட்ரிக் டன் ஒவ்வொரு வருடமும் இவர்கள் வந்த பிறகு குறைந்திருக்கிறது என்று பார்ப்போம்.
இப்போ உற்பத்தி அளவில் எவ்வளவு இதற்கு முந்தைய அதிமுக அரசின் ஆட்சி காலத்திலும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளவு 1000 கோடிகள் 1,90,000 கோடி நிதி ஒதுக்கப்படவில்லை. இவர்கள் தான் ஒதுக்கியிருக்கிறார்கள். தனி பட்ஜெட் கொடுத்து விவசாயிகள் எந்த அளவு மேம்படுத்தி இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டில் பெருவாரியாக விளைகிற மிக முக்கியமான பயிர்கள் ஒரு 4 பயிரை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன், எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு. சரிங்களா? நெல் சாகுபடி, அதிமுக ஆட்சி காலத்தில் நெல் சாகுபடி 13 லட்சம் ஏக்கராக இருந்தது. தற்பொழுது திமுக ஆட்சியில் அது 10 லட்சம் ஏக்கராக குறைந்து, இது போன வருட கணக்கு. இந்த வருடம் எத்தனை லட்சம் ஏக்கர் குறைந்திருக்கிறது என்று தெரியவில்லை. இனி 2026 வந்தால்தான் இந்த ஆண்டு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பது தெரியும். அடுத்ததாக கரும்பு சாகுபடி கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 7,41,000 ஏக்கர் நிலம் அதிமுக ஆட்சி காலத்தில் கரும்பு பயிரிடப்பட்டது, கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. தற்பொழுது அது கிட்டத்தட்ட வெறும் 4 லட்சம் ஏக்கராக குறைந்திருக்கிறது. வெறும் 4 லட்சம். சரி பகுதி கரும்பு பயிரிடுதல், கரும்பு வேளாண்மை என்பது குறைந்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வருடங்களாக ஊக்கத்தொகையும் தரல. இந்த 4 வருடங்களாக கரும்புக்கு ஊக்கத்தொகையும் தரவில்லை என்பது கூடுதல் தகவல். எண்ணெய் வித்துக்கள் இல்லைங்களா? எண்ணெய் வித்துக்கள் நம்ம நடக்கடலை போல இதுபோல எண்ணெய் வித்துக்கள் அதிகபட்சமாக 12,35,000 ஏக்கர், அதிகபட்சமாக குறைந்தபட்சம் 10 லட்சம் ஏக்கரிலிருந்து அதிகபட்சம் 12,35,000 ஏக்கர் பயிரிடப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். தற்பொழுது இது எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா, குறைந்தபட்சம் 9 லட்சம் ஏக்கரிலிருந்து அதிகபட்சம் 11 லட்சம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் குறைந்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இந்த எண்ணெய் வித்துக்களுக்கு மட்டுமாக 216 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும். மஞ்சள் சாகுபடி இருந்தது. மஞ்சள் சாகுபடி ஏறக்குறைய 5,000 முதல் 7,000 ஏக்கர் பயிரிட்டு இருந்தது. 1000 ஏக்கர் நிலங்களே இல்லை. 1000 ஹெக்டேர்கள், மன்னிக்கணும், 1000 ஹெக்டேர் நிலம் குறைந்திருக்கிறது. இந்த 4 பயிர் வகைகளில் எவ்வளவு குறைந்திருக்கிறது? ஏன் விவசாயிகள் வேளாண்மையில் ஈடுபடவில்லை? ஏனென்றால் அரசினிடத்திலிருந்து எந்த விதமான உதவிகளும் விவசாயிகளுக்கு கிடைப்பது கிடையாது. பயிர் காப்பீட்டு கடன் என்று சொல்கிறோம் இல்லையா? ஒரு உழவை மேற்கொள்வதற்காக கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கத்தின் மூலம் இந்த பயிர் நான் இவ்வளவு ஏக்கர் பயிரிடுகிறேன், எனக்கு இவ்வளவு கடன் கொடுங்கள் என்று அந்த கடனை வைத்து விதை வாங்கி அந்த விதை நடவு செய்வது வரை அதை பயன்படுத்தி பிறகு அதில் வருகிற லாபம், அதாவது அந்த வேளாண்மை முடிந்து அறுவடை செய்கிறோம் இல்லையா, அந்த அறுவடை செய்த பிறகு அதில் வருகிற லாபத்தில் இந்த பயிர்க்கடனை அடைத்து வந்தோம். இன்றைக்கு பெரும்பான்மையான கூட்டுறவு சங்கங்கள் நட்டத்தில் இயங்குகிறது என்ற கணக்கை காட்டிவிட்டார்கள். ஏனென்றால் அதில் இருக்கிற அந்த தொகை இருந்தது இல்லையா, அந்த கூட்டுறவு சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருந்த கூட்டுறவு சங்கங்களில் ஒரு லாபம் இருக்கும். ஏன்னா நாம் பயிர்க்கடன் வாங்குகிறோம், நகைகளை அடகு வைத்து கடன் வாங்குகிறோம். அந்த கடனாக வாங்கும்போது அதுக்கு நாம் செலுத்துகிற அந்த வட்டி இருக்கிறது இல்லையா, அந்த வட்டியில் தான் இந்த சங்கம் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த வட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் இவ்வளவு என்று இருப்பு தொகை இருந்தது. அந்த இருப்பு தொகை முழுவதுமாக கையாடப்பட்டு விட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால். எடுத்துட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன இருந்தால் அந்த இருப்பு தொகை இருந்தது. அந்த இருப்பு தொகையில் பயிர்க்கடன் கொடுக்கப்படும், விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் கொடுக்கப்படும். பிறகு திரும்பி அவர்கள் செலுத்துவார்கள் குறிப்பிட்ட ஒரு சதவீத வட்டியின். பயிர்க்கடனுக்கு நிறைய இடங்கள் வட்டி அல்லது நகைகள் வைக்கிற கடன், மாடு வாங்குவதற்கு இது போன்ற கடன்கள் கொடுக்கப்படும். அதன் மூலம் வருகிற அந்த வட்டியில் அந்த கூட்டுறவு சங்கம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அது வளர்ந்து அதனுடைய வைப்பு தொகை, டெபாசிட், அது கையிருப்பு இருக்கு இல்லைங்களா, அது பெரிதாகி கொண்டே போக இன்னும் கூடுதலாக பயிர்க்கடன்கள் உழவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உழவர்கள் நிறைய வேளாண்மை மேற்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை அது அல்ல. இதில் இருக்கிற இருப்பு தொகை எடுக்கப்பட்டு விட்டது. எதற்காக? அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு, ஊதியம் கொடுப்பதற்கு நிதி இல்லை என்ற காரணத்தை காட்டி, வேறு காரணத்தை காட்டி தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் இது போன்ற தொகைகளை வேறு இதில் கொண்டு வர செல்ல வேண்டும் என்று முழுவதுமாக கையாடம் செய்யப்பட்டு விட்டது. இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்கள் இந்த குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு ஏற்கனவே இருந்த ஆட்சி காலத்தில் டிராக்டர்கள் கொடுக்கப்பட்டது, பவுடர்கள் கொடுக்கப்பட்டது, அறவை இயந்திரங்கள், அதாவது நெல் அறுவடை செய்கிற இயந்திரம் அல்லது மக்காச்சோளம் அறுவடை செய்கிற இயந்திரம், எண்ணெய் வித்துக்கள், சூரியகாந்தி, நடக்கடலை போன்ற அறுவடை செய்கிற இயந்திரங்களை குறைந்த வாடகையில் அரசு மானியமாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு அது இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஏற்கனவே இருந்த வாகனங்கள் என்ன ஆயிற்று என்று கூட தெரியவில்லை. புதிதாக நாங்கள் வாகனம் கொடுக்கிறோம் என்று அதற்கும் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். புதிதாக வாகனங்களும் இல்லை. இதன் காரணமாகத்தான் விளைச்சல் முழுவதுமாக குறைந்து கொண்டே வருகிறது. இயற்கை வேளாண்மை இவர்கள் ஊக்குவிக்கும் என்கிறார்கள். இன்னும் நிறைய விவசாயம் சார்ந்து இன்னும் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். நான் இன்றைக்கு பார்ப்பது என்றால் இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் சிறப்பாக நாங்கள் இதை செய்வோம் என்கிறார்கள். அரசு இடைத்தரகர்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். நேரடியாக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று. ஆனால் கொள்முதல் செய்வதற்கு இன்றைக்கு வரைக்கும்
விலை கொடுத்திருக்கிறதா, அரசு கொடுத்திருக்கிறதா? நெல் கொள்முதல் நிலையங்கள் எந்த அளவு ஒவ்வொரு முறையும் சமூக ஊடகங்களில் பார்க்க நேருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் அந்த நெல்லை அந்த விதை நெல்லோ அல்லது நெல்லை பாதுகாப்பு செய்கிற ஒரு தார்பாய் போட்டு மூடாமல் மழையில் நனைந்து அது முளைத்து ஒருவருக்கும் உபயோகம் இல்லாமல் அந்த ஏழை விவசாயிகள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் தொடர்ந்து நாம் இதை பார்த்துக் கொண்டு வருகிறோம், பதிவிட்டும் வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இவர்கள் இந்த அளவு நிதியை ஒதுக்கி இதில் பாதி நிதி விவசாயிகளுக்காக செலவு செய்திருந்தால் கூட இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலையை எண்ணி பாருங்கள். ஒதுக்கி இருக்கிற தொகை என்பது எவ்வளவு பெரிய தொகை. அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களை தென் மாவட்டத்தில் இருப்பவங்களுக்கு தெரியும். என்னன்னாங்க, காவிரி வைகை குண்டார் திட்டம் என்று ஒரு திட்டம், காவிரி குண்டார் திட்டம் என்று சொல்வார்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 20-26 கோடி ரூபாய் முழுவதுமாக தேவைப்படும் என்று அதிமுக அரசு இது ஒரே மூச்சாக இந்த இவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்ய முடியாது, வருடம் 1000 கோடி 2000 கோடி என்று மெதுவாக ஒவ்வொரு கட்டமாக இதை செயல்படுத்தலாம் என்று தொடங்கினார்கள். தொடங்கி வேலை நடைபெற்றது. இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கி இருக்கிறவர்கள் அதில் பாதியாவது செலவுக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கி அதை செய்திருந்தால் எந்த அளவு அந்த 2 மாவட்ட விவசாயிகள் எந்த அளவு சீரம் சிறப்புமாக இருந்திருப்பார்கள். எங்களுக்கெல்லாம் கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் பரவலாக குளம் குட்டைகள் தூர்வாரப்பட்டது, முழுவதுமாக தூர்வாரப்பட்டு நீர் வருகிற நீரை சேமிக்கிற அளவு, இங்கே நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துகிற அளவு செய்யப்பட்டது. அப்படி நடந்திருக்கிற சூழலில் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு 1,90,000 கோடி ஒதுக்கி இருக்கிற இந்த இதில் விவசாயம் எந்த அளவு செழிப்பாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் சொன்னேன், இந்த தகவல்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த தகவல், நான் கொடுக்கிற தகவல் அல்ல. ஒவ்வொரு முறையும் நெல்லும் கரும்பும் மஞ்சளும் எந்த அளவு பயிரிட்டுக் கொண்டிருந்த பயிர்கள் இன்றைக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லியிருக்கிறது. இடைத்தரகர்கள் பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அருகதை இருக்கிறதா? தற்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் வட மாவட்டத்தில் அந்த மாங்கனி விவசாயம், மாம்பழம் விவசாயம் செய்கிற அந்த விவசாயிகளுடைய நிலை எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? கடந்த வருடம் ஒரு டன் மாம்பழம் குறிப்பிட்ட சில வகைகள் ஒவ்வொரு தொகை பிக்ஸ் செய்யப்பட்டது. ஏனால் மக்கள் நாம் அருந்துகிற, நேரடியாக மாம்பழமாக சாப்பிடுகிற மாம்பழம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு தான். மீதி 90 விழுக்காடு இந்த கூழ் நிறுவனங்களுக்கு செல்கிறது. அதாவது என்னன்னா, இந்த ஜூஸ், மாசா, ஸ்லைஸ், இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா, கூழ் தயாரிக்கிற அந்த நிறுவனம், அந்த ஜூஸ் தயாரிக்கிற நிறுவனம், அந்த நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக கொள்முதல் செய்து கொள்ளுகின்றன. அப்படி போன வருடம் ஒரு டன்னுக்கு 30,000 ரூபாய் வரை சென்று கொண்டிருந்த மாம்பழம் இந்த வருடம் 35,000 கூட செல்ல வேண்டாம், அதே 30,000 அல்லது 1,000 குறைந்து ஒரு 25,000 வந்திருந்தால் கூட பரவாயில்லை, வெறும் 3,000 ரூபாய்க்கு கேட்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது இல்லையா, இந்த அரசில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த நிறுவனங்களோடு கைகோர்த்து கொண்டு, நீங்கள் எதற்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறீர்கள், இங்கே இருப்பவர்கள் முட்டாள் விவசாயிகள், நாங்கள் சொல்வதை செய்து கொள்வார், இந்த மாம்பழம் அழுகிவிடும், இந்த மாம்பழம் ஒரு வாரத்திற்கு மேல் தாங்காது, பழுத்து அழுகிவிடும், அப்படி இருக்கிற பொருளை நாம் சொல்லுகிற விலைக்கு நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன், எனக்கு எவ்வளவு கட்டிங் கொடுப்பீர்கள் என்று அவர்களோடு கைகோர்த்து கொண்டு, அந்த நிறுவனங்களும் இந்த இடைத்தரகர்கள், இந்த திராவிட புரோக்கர்கள் இல்ல, இவர்களோடு கைகோர்த்து கொண்டு விவசாயிகளின் நெஞ்சில் குத்தியிருக்கிறது. அதற்காக போராட்டம் அறிவித்து அந்த விவசாயிகள் வயிறிருந்து சாவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருட வெள்ளாமை இது, ஓரிரு நாட்களில் வருகிற மாம்பழம் அல்ல, ஒரு வருடம் முழுவதும் அதற்கு சரியாக நீர் கொடுத்து, உரம் கொடுத்து, பூக்கிற பூ அனைத்தும் பிஞ்சாகுவதில்லை, அந்த பிஞ்சை காப்பாற்றி, வண்டுகளிடத்தில் காப்பாற்றி, வைரஸ் தாக்குதலிருந்து காப்பாற்றி, இதுபோல சல்லி புரோக்கர்கள் இருக்கார் இல்லையா, இந்த சல்லித்தனமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியல், திராவிட அரசியல்வாதிகள், இவர்களிடத்திலிருந்து காப்பாற்றி, வைத்து கட்சி வாய் கட்டி கொண்டு வந்த அந்த வேளாண்மை என்பது ஒரு வருட வேளாண்மை முழுவதுமாக பாழாகி இன்றைக்கு சேற்றில், ஆற்றில், பள்ளத்தில், டிச்சுகளில் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாம்பழத்தை. வயிறு வாயெல்லாம் வேகுதியா, அவ்வளவு வைத்த கட்டி வாயை கட்டி குழந்தைகள் படிப்பதற்கு இருக்கிற காசை எல்லாம் இந்த மாம்பழத்திற்கு உரமாக போடுவதற்கு எடுத்து போட்ட அந்த விவசாயிகளுடைய நிலையை கொஞ்சமாவது எண்ணி பார்த்தீர்களா? எதற்கெல்லாம் வைத்து மருத்துவ தன்னுடைய விவசாயிகளுடைய நிலையை எண்ணி பாருங்கள். தன்னுடைய மருத்துவ செலவு வந்திருக்கும், ஒரு விவசாயிக்கு வந்திருக்கும், அதை கூட அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம். சாதாரணமாக சொல்கிறேன்.
ஒரு 60-70 வயது கடந்த ஒரு விவசாயிக்கு கண் பார்வை மங்குகிறது என்றால் இந்த கண்ணில் புரை எடுப்பது அல்லது கண்ணில் இந்த லென்ஸ் மாட்டுவது போன்ற அறுவை சிகிச்சைகள் இருக்கும். இதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதம் தள்ளி போடலாம். ஏனென்றால் இந்த வருடம் மழை ஓரளவு பெய்திருக்கிறது. அதனால் நாம் வைத்திருக்கிற மாமரத்திற்கு சரியான உரம் இடுவோம், சரியாக எரு என்று சொல்லப்படுகிற அந்த ஊட்டச்சத்து மிக்க அந்த உரத்தை கொடுப்போம், சரியாக அதை பராமரிப்போம். பிறகு அதில் வருகிற லாபத்தை வைத்து நாம் இந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று இந்த அறுவை சிகிச்சை போன்ற மருத்துவ செலவுக்காக சேர்த்து வைத்திருந்த அந்த தொகையும் எடுத்து இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு பிறகு 6 மாதத்துக்கு கழிச்சு நம்மளுக்கு, ஏன்னா இந்த முறை மழை நன்றாக பெய்திருக்கிறது, காலச்சூழல் சரியாக இருக்கிறது, நல்ல பூத்த பூக்கள் நல்ல பிஞ்சுட்டு இருக்கிறது, பிஞ்சு நல்ல பிஞ்சு வச்சிருக்கு. இந்த பிஞ்சை வந்து நம்ம காயா மாற்றி அதை கனியா மாற்றி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம இதை விற்று அதன் மூலமாக வருகிற வருமானத்தில் நாம் அதை செய்து கொள்ளலாம், அதுவரை நாம் பொறுத்துக் கொள்ளலாம் என்று எத்தனை விவசாயிகள் செய்திருப்பார்கள். கொஞ்சமாவது இவர்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருக்கிறதா? ஒவ்வொரு முறையும் விவசாயிகளுடைய குருதியை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வந்தால் இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளுக்கு நலம் காப்போம் என்று. இருக்கிற இடைத்தரகர்கள் புரோக்கர்கள், ஒரு சில சதவீத புரோக்கர்கள் தீவிரர்களாக இருக்கிறார்கள். பெரும்பான்மையான புரோக்கர்கள் சரியாகத்தான் இருக்காங்க. எங்க பகுதியில் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் வேளாண்மை செய்கிறோம், அந்த பொருளை அவர்கள் தான் எடுத்துச் செல்கிறார்கள், சந்தைப்படுத்துகிறார்கள், அதில் வருகிற தொகை எங்களுக்கு வருகிறது. ஒரு சில குறிப்பிட்ட சதவீதம் பேர் இதில் கயவர்களாகவும் விவசாயிகளை ஏமாற்றும் நபர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு முழுவதுமாக அந்த இடையில் பூண்டு கொண்டு நிறுவனத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையில் பூண்டு கொண்டு நிறுவனத்தோடு ஒரு டீல் பேசி அதில் சம்பாதிக்கிற இவர்கள் என்ன என்று குறிப்பிடுவது? அவ்வளவு பச்சை துரோகம் செய்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் இந்த அரசில் அங்கம் வகிக்கிற அவர்களுடைய அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும். இந்த குறு நில மன்னர்கள் அந்த அளவு கேடுகட்ட வேலையை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு வடமாவட்டம் சென்று பாருங்கள், அந்த மாங்கனி விவசாயிகளுடைய நிலை என்னவென்று தெரியும். எங்கள் பகுதியில் பொள்ளாச்சி பகுதியில் வந்து பாருங்கள், தென்னை வைத்திருக்கிற விவசாயிகளுடைய நிலை என்னவென்று தெரியும். அவ்வளவு வைரஸ் தாக்குதல். கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், காலை பிடித்து கெஞ்சுகிறோம் அரசிடத்தில். நாங்கள் உங்களிடத்தில் கருணையை எதிர்பார்க்கவில்லை, இழப்பீட்டை எதிர்பார்க்கவில்லை, மாறாக இந்த வியாதி இருக்கிறது இல்லையா, இந்த வைரஸ், இதற்கு ஒரு தீர்வை கொடுங்கள் ஐயா அரசு என்றுதான் கையூப்பி கேட்கிறோம். ஆனால் அதற்கும் எந்தவித செவிசாய்க்கும் இல்லை. விவசாயத்துறை அமைச்சர் யார் என்றே பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. தற்பொழுது இந்த மாம்பழ பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது. இவர் அமெரிக்கா சென்று விட்டார். எதற்காக என்றால் விவசாயத்துறையில் இன்னும் முன்னேற்ற பாதையை கொண்டு செல்வதற்காக புதிதாக சில திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார். எப்படி? இவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வருகிறது 30ஆம் தேதி தான் வருவார். இந்த மாதம் ஜூன் 30 வருவார். அது வரைக்கும் இந்த மாம்பழம் தாங்குமா? கர்நாடக அரசு இதே பிரச்சனையை கர்நாடக விவசாயிகளும் சந்திக்கிறார்கள். அந்த அரசு உடனடியாக இழப்பீடு அறிவித்து விட்டது. அந்த குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு அறிவித்து விட்டது. குரங்கு தான் கிட்டதும் இல்லாமல் வனத்தையும் கெடுக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட கும்பல் இங்கு கெடுத்தது இல்லாமல் கர்நாடக விவசாயிகளும் சேர்த்து கெடுத்து விட்டார்கள். அவருடைய வாழ்க்கையும் கெடுத்து விட்டார்கள். மாம்பழ விவசாயம் முழுவதுமாக அழிவு நிலையில் இருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் வெறும் 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு தான் மாம்பழம் விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் ஒரு விவசாயிக்கு ஒரு டன்னுக்கு கிட்டத்தட்ட 27,000 போன வருடம் பெறப்பட்ட தொகையிலிருந்து 27,000 ரூபாய் ஒரு டன்னுக்கு ஒரு விவசாயிக்கு இழப்பு ஏற்பட்டால் அந்த விவசாயி தொடர்ந்து இந்த விவசாயத்தை செய்வாரா? மரத்தை வெட்டி விரைவுக்கு விட்டு சென்று விடுவார். எதற்கு? எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? இப்பொழுது கடன் பெற்றிருப்பார். அவர் சேமித்து வைத்திருந்த சேமிப்பு, பிறகு வாங்கிய கடன், இந்த கடனை அந்த விவசாயி எப்படி அடைக்க முடியும்? இந்த மரத்தை வெட்டி வித்தால் தான் அடைக்க முடியும். அதை செய்து விடுவார்கள். பிறகு இதே மாம்பழத்திற்கு அடுத்த மாநிலத்தையும் அடுத்த நாட்டையும் கையேந்துகிற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள். அந்த மாமரங்கள் வெட்டப்பட்டு விட்டால் அந்த விவசாயிகளுடைய நிலை, பிறகு அந்த நிலம் பிளாட் போட்டு தான் வைக்கணும். இல்லை மண்ணை அதையும் வெறும் நிலமாக வைத்திருந்தால் இவர்கள் மண் தோண்டி அதையும் தின்று விடுவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் தானே இவர்கள். இன்றைக்கு இவர்கள் கொடுத்த இந்த ஒரு சரத்தை பற்றி மட்டும் இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் இவர்கள் நாங்கள் செய்கிறோம் என்றார்கள். இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் இவர்கள் செய்துவிட்டு முழுவதுமாக இவர்கள் ஊடுருவிக்கொண்டு ஏற்கனவே நொந்து கடந்த விவசாயிகள் வயிற்றில் மீண்டும் இவர்கள் காலை வைத்து மிதிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருந்தால் விவசாயி உழவன் என்பவரை
அங்கதான் சென்று பார்க்க வேண்டும். அந்த நிலையை இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். இவர்களுக்கு ஒருபோதும் மக்களிடத்திலும் விவசாயிகள் மீதும் கவலையும் அக்கறையும் என்றைக்கும் இருந்ததில்லை என்பதுதான் சான்று. இதற்கு பல்லாயிரம் சான்றுகள் இருக்கிறது. காவிரி இன்றைக்கும் அந்த நீருக்கு, காவிரி நீர் பெறுவதற்கு எத்தனை பிரச்சனை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கர்நாடக அரசு ஒவ்வொரு அணையாக கட்டிக்கொள்ளும். தற்பொழுதும் ஒரு அணை கட்டுவதற்காக தயாராக இருக்கிறது அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசு. அந்த அரசுக்கு இங்கிருந்து இன்றைக்கு இருக்கிற இந்த திராவிட முதல்வர் இருக்கார் இல்லையா, இவர் தான் பிரச்சாரத்துக்கு செல்கிறார். இவரை வைத்துக் கொண்டே பேசுகிறார்கள், காவிரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் காவிரியில் இன்னொரு அணையை நாங்கள் மேகதாதுவில் கட்டுவோம் என்று. அதற்கு இப்ப வந்து கைதட்டி கொண்டிருக்கிறார். ஒரு கேடுகட்ட நிலை. மக்களுக்கு அறிவாது வேண்டாமா? நாம் எதை நோக்கி ஏற்கனவே வரலாற்றை பார்த்தாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று. நியூட்ரினோ திட்டத்தை ஒவ்வொரு திட்டத்தாக கொண்டு இந்த மண்ணை பாழாக்கி, இந்த மக்களை பாழாக்கி, இந்த மண்ணை மரடாக்கி, மக்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கி, விவசாயிகளை நடுத்தருவில் நிறுத்திய ஒரு நபர்கள் அல்லவா இவர் திராவிட முன்னேற்ற கழக நபர்கள். அப்படி வெளிவந்தவர்கள் அல்ல இவர்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிக்கிற ஒரு புத்தி மக்களிடத்தில் இருக்கிறது. அந்த புத்தி என்றைக்கு உங்கள் அறிவிலிருந்து விடுபடுகிறதோ அன்றைக்குத்தான் தமிழ்நாடு இருக்கிற விவசாயிகளுடைய நிலை மாறும். இது நான் ஒரு கட்சிக்காரனாகவோ ஒரு கட்சிக்கு சார்பாக பேசுகிறோம் நினைக்க வேண்டாம். நான் ஒரு உழவனாக பதிவிடுகிறேன், ஒரு விவசாயியாக பதிவிடுகிறேன். அவ்வளவு இன்னல்களை சந்தித்திருக்கிறோம். நான் சந்தித்திருக்கிறேன், நீங்களும் சந்தித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு உழவராக தினந்தோறும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் போராட்டம். இவர்கள் கொண்டு வருகிற திட்டத்தை உடனடியாக விவசாய நிலத்தை கொடுங்க, பறி. விவசாயிகள் எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன? விவசாயிகள் நமக்கு தேவை அந்த நிலம். அந்த நிலத்தை பிடுங்கி ஒரு பன்னாட்டு நிறுவனத்திடம் கொடுத்து விட்டு அந்த நிறுவனம் கொடுக்கிற அந்த கட்டிங் இருக்கிறது இல்லையா, அதை வாங்கி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நிலை. தொடர்ந்து அடுத்தடுத்து உழவர்கள் பற்றி இவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக முடிச்சு வைப்போம். அதுவரை இணைந்திருங்கள் AK பொலிட்டிக்கல் டாக்ஸோடு. மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.